ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு எங்கள் வீட்டு சமையல். நம்ம இன்றைக்கி வந்து கேப்சிகம் ஆனியன் மசாலா எப்படி பண்ணணும் அப்படின்றது தான் நம்ம பார்க்க போகிறோம். அது தவிர சாமி சீமார்ட்லேருந்து கிச்சனுக்கு யூஸ்ஃபுல்லான சில ஐட்டம்ஸ்லாம் நமக்கு ரிவ்யூக்காக கொடுத்துருக்காங்க. அது என்னென்ன ஐட்டம்ஸ் அப்படின்றது நம்ம வீடியோலேயே வந்து கவர் பண்ணியிருக்கோம். அதோட ரிவ்யூவும் நம்ம சொல்லியிருக்கோம். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு குட்டி விஷயம் மட்டும் பார்த்துக்கலாம். சாமி சீமார்ட்டில் நமக்கு ரிவ்யூக்கு கொடுத்துருக்க கிச்சன் ஐட்டம்ஸ் தவிர இன்னும் நிறையா ஐட்டம்ஸ் வந்து வச்சுருக்காங்க. ஸோ அது என்னென்ன ஐட்டம்ஸ்லாம் வச்சுருக்காங்கன்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா அந்த சாமி சீமார்ட்டோட லிங்க் வந்து நாங்கள் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறோம். நீங்கள் அந்த லிங்க்கை கிளிக் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா என்னென்ன ஐட்டம்ஸ்லாம் இருக்குது ப்ளஸ் அதோட ப்ரைஸ் ரேஞ்சும் நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்துக்கலாம். இங்கே வந்து ஆல் டேஸ் வந்து டிஸ்கவுண்ட் ஓடிட்டே இருக்கும். ஸோ சில ஐட்டம்ஸ்க்கு க்ளோஸ் டு 70% வரைக்கும் டிஸ்கவுண்ட் கொடுக்குறாங்க. நீங்கள் அதையும் செக் பண்ணி பார்த்துக்கலாம். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போவோம். என்னடா இந்த வீடியோவில் புதுசாக ஏப்ரான்லாம் போட்டு வந்திருக்கேன்னு பார்க்குறீங்களா? சாமி சீமார்ட்டில் இருந்து சில பொருட்கள் வந்து நமக்கு ரிவ்யூ பண்ணுறதுக்காக அனுப்பியிருந்தாங்க. அதில் ஒன்று தாங்க இந்த ஏப்ரான். இது வந்து மிஷினில் நல்லா வாஷ் பண்ணலாம். உங்களுக்கு இது போட்டிருந்தோம்னா நம்ம சாரீஸு எல்லாமே ட்ரெஸ் எல்லாம் அழுக்காகாமல் சமையல் பண்ணலாம். உங்களுக்கு இது மிஷின் வாஷு. அதை தவிர அவங்க 3 பொருட்களும் அனுப்பியிருக்காங்க. அதை வந்து நாங்கள் சமையலில் யூஸ் பண்ணி காமிச்சிருக்கோம். சமையலுக்கு எப்படி அது யூஸ்ஃபுல்லாக இருக்குதுன்னு காமிச்சிருக்கோம். வந்து அதை பாருங்கள். இன்றைக்கி இந்த வீடியோவில் வந்து ஒரு வெஜ்ஜு மசாலா தான் செஞ்சு காட்ட போகிறோம். அது சப்பாத்தி, நான், புரோட்டா இதுக்கெல்லாம் ரொம்ப சூட் ஆகும். இது வந்து கேப்சிகமும் ஆனியனையும் வச்சு நாங்கள் ஒரு மசாலா தான் செஞ்சு காட்ட போகிறோம். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம சாமி சீமார்ட்லேருந்து கொடுத்த டிஷ் கிளாத் தான் பார்க்குறோம். இது வந்து நம்ம டிஷ்ஷில் ஏதாவது தண்ணி இருந்ததுன்னா அதை வந்து தொடச்சி எடுத்துடலாம். நல்லா அப்சார்ப் பண்ணுது. துணியும் நல்ல குவாலிட்டியாக இருக்குது. அது தவிர நமக்கு வந்து காயெல்லாம் ஸ்டோர் பண்ணி வைக்கிற மாதிரி கேன்வாஸ் பேக்கும் கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து நம்ம ஃப்ரிட்ஜில் வைக்கும்போது காயை கவரில் போடாமல் இந்த மாதிரி துணி பையில் போட்டோம் அப்படின்னா காய் வந்து உங்களுக்கு நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். தண்ணிலாம் அந்த பேக் உறிஞ்சி உங்களுக்கு காய் வந்து அழுகாமல் இருக்கும். ஸோ மேலேயும் வந்து அந்த நாட் மாதிரி கொடுத்துருக்காங்க உங்களுக்கு, அது வந்து காயெல்லாம் வெளியில் வராமல் இருக்கிறதுக்கு. ஸோ இது வந்து நல்லாவே இருந்தது. இது டிஷ் கிளாத் வந்து நம்ம பாத்திரத்தையும் இந்த மாதிரி நல்லா தொடச்சிக்கலாம். ஈரம் எங்கெங்கெல்லாம் இருக்கோ நம்ம தொடச்சோன்னா நல்லா ஈஸியாக ஈரத்தை அப்சார்ப் பண்ணிடுது. அது மாதிரி பேன் ஹோல்டர் ஸ்லீவ்ஸும் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம சம்டைம்ஸ் வந்து பேனுக்கு இருக்கிற அந்த ஹோல்டர் வந்து நம்ம பிடிக்கும்போது கை கிரிப் இல்லாமல் வழுக்கும். ஸோ அந்த மாதிரி டைம் இந்த மாதிரி ஸ்லீவ்ஸ் போட்டுட்டோம் அப்படின்னா நம்ம வந்து பேன் ஹோல்டு பண்ணும்போது க்ரிப்பு போகாமல் நல்லா டைட்டாக நம்ம வந்து பிடிச்சிக்கலாம். தவிர ஏதாவது சூடாக இருந்தாலும் நமக்கு வந்து அந்த சூடு தெரியாமல் இருக்கும் இந்த மாதிரி நம்ம ஸ்லீவ்ஸ் போட்டுக்கிட்டோம் அப்படின்னா. இதெல்லாம் தான் சாமி சீமார்ட்லேருந்து ரிவ்யூக்காக எங்களுக்கு அனுப்பிய ஐட்டம்ஸ். இன்னும் வேறு என்னென்ன ஐட்டம்ஸ்லாம் இருக்குதுன்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா நாங்கள் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்க லிங்க்கை வந்து நீங்கள் கிளிக் பண்ணி பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இப்போ வந்து நம்ம ரெசிபிக்குள்ளே போவோம். இந்த கேப்சிகம் ஆனியன் மசாலா செய்கிறதுக்கு நம்ம வந்து 2 பெரிய வெங்காயம், அதுக்கப்புறம் 2 குடமிளகாய் எடுத்துகிட்டு ரெண்டுத்தையும் இந்த மாதிரி கொஞ்சம் பெரிய ஸ்கொயர்ஸாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கணும். அடுத்து ஒரு பேனில் வந்து ஒரு 4 டேபிள் ஸ்பூன் போல் எண்ணெய் விட்டுக்கணும். எண்ணெய் விட்டுட்டு நம்ம வச்சுருக்க குடமிளகாயும் வெங்காயத்தையும் அதில் போட்டு நல்லா பொன்னிறமாக நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுக்கணும். இப்போ வந்து அதே வானலியில் நீங்கள் வந்து மேலும் ஒரு ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கோங்க. எண்ணெய் விட்டுட்டு எண்ணெய் காஞ்சோன்னே கொஞ்சமாக ஜீரகம், கொஞ்சமாக சோம்பு, கடுகு, வெந்தயம் இதெல்லாம் போட்டு தாளிச்சிக்கணும். இப்போது அதில் 2 பெரிய வெங்காயம் பொடியாக நறுக்கி வச்சுருக்கோம். அதை சேர்த்து நல்லா வந்து வதக்கணும். இது வந்து நல்லா டிரான்ஸ்லூசன்ட் ஆற வரைக்கும் நம்ம வந்து நல்லா வதக்கணும். இப்போ சைட் பை சைடு வந்து நம்ம ஒரு மசாலா தயார் பண்ணுறோம். அது என்னன்னு பார்ப்போம். இப்போ வந்து அதிகம் புளிப்பில்லாத தயிரில் வந்து ஒரு 4 டேபிள் ஸ்பூன் தயிரில் 2 டேபிள் ஸ்பூன் தனியாத்தூளை வந்து நம்ம சேர்த்து மிக்ஸ் பண்ணி வச்சுக்கணும்.
இப்போ வந்து வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. அதில் ஒரு 2 ஸ்பூன் போல் இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து ஆட் பண்ணிக்கணும். அதை வந்து நல்லா வதக்கிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து நம்ம மிளகாத்தூள் வந்து சேர்க்குறோம். இது வந்து காஷ்மீரி சில்லி ப்ளஸ் தனி மிளகாத்தூள் சேர்த்தது. நாங்கள் 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துருக்கோம். நீங்கள் உங்கள் காரத்துக்கு ஏற்ப சேர்த்துக்கோங்க. இதையும் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. அதுக்கப்புறம் மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கணும். இது வந்து நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதங்கின பிறகு நம்ம 2 தக்காளி வந்து நம்ம சேர்க்குறோம். இதில் நல்லா சின்னதாக சாப் பண்ண தக்காளி, அப்புறம் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. இதையும் வந்து நல்லா வதக்கணும். இப்போ இதில் கொஞ்சமாக தண்ணி விட்டு அந்த தக்காளியும் வெங்காயமும் நல்லா ஒன்றா மசிஞ்சு வேகிற மாதிரி கொஞ்சம் மூடி வச்சு இதை வேக வச்சுக்கோங்க. இப்போ இது வந்து நல்லா மசிஞ்சு வந்துடுச்சு. ஸோ இந்த ஸ்டேஜில் வந்து 2 ஸ்பூன் போல் கடலை மாவை வந்து சேர்த்துக்கோங்க. 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துட்டு அதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் அதை வந்து நல்லா வதக்கிக்கோங்க. பச்சை வாசனைலாம் நல்லா போன பிறகு நம்ம வந்து வச்சுருக்கோம் இல்லையா ஒரு தயிர் கலவை, தனியாத்தூளும் தயிரும் போட்டு மிக்ஸ் பண்ண கலவை, அதை வந்து சேர்த்துக்கோங்க. அதை சேர்த்து நல்லா கிளறிக்கோங்க. இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணோன்னே இதோட வந்து ஒரு 1/2 ஸ்பூன் போல் சுகர் சேர்த்துக்கோங்க. சேர்த்து அதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு தேவையான அளவுக்கு கொஞ்சோண்டு தண்ணியும் ஆட் பண்ணிவிட்டு இதை வந்து நல்லா வந்து வேக விடுங்க. ஒரு நிமிஷம் போல் மூடி போட்டு நீங்கள் வந்து வேக வச்சுக்கோங்க. ஒரு நிமிஷம் கழித்து திறந்து பார்த்தீங்கன்னா நல்லா எண்ணெய்லாம் பிரிஞ்சு வந்திருக்கும். அந்த ஸ்டேஜில் வந்து ஆல்ரெடி வதக்கி வச்சுருக்க கேப்சிகமும் ஆனியனையும் இதில் வந்து சேர்த்து நல்லா நம்ம வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நம்ம கொஞ்சோண்டு கரம் மசாலா ஆட் பண்ணிக்கலாம். இதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இதை வந்து ஒரு நிமிஷம் மூடி போட்டு வேக வச்சுக்கோங்க. ஒரு நிமிஷம் கழித்து திரும்பவும் இதை வந்து நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு இப்போ வந்து கொஞ்சமாக கசூரி மேத்தி வச்சுருந்தீங்கன்னா அதையும் ஆட் பண்ணிக்கோங்க. இது வந்து நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும் உங்களுக்கு. இதையும் சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷம் அப்படியே கொதிக்க விட்டீங்க அப்படின்னா நம்மளோட மசாலா வந்து தயாராகிடும். டேஸ்டியான கேப்சிகம் ஆனியன் மசாலா சூப்பராக தயாராகிடுச்சு. ஸோ இது வந்து நமக்கு நான், ரோட்டி, சப்பாத்தி, பூரி இதுக்கெலாம் வந்து சூப்பராக இருக்கும். ஸோ கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிவிட்டு உங்களோட ஃபீட்பேக்கை எங்களுக்கு கமெண்ட்ஸில் போடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனையும் டேப் பண்ணுங்கள். அப்போ தான் எங்களோட ரெகுலர் அப்டேட்ஸ் உங்களுக்கு வந்து சேரும். தேங்க்யூ.